ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பேட்ரி கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகாது, ஏன்னா நம்ம பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணதுனால ஆன் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும், சார்ஜர் கனெக்ட் பண்ணுங்கள். சார்ஜர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பவர் லைட் எரியுது. இப்போ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். கேப்ஸ் லாக் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட் எரியுது. ஆன் ஆயிடுச்சு. இது என்ன இஷ்யூனா, பேட்ரி வந்து ஃபுல்லாக பேட்டரியில் ரன் பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் என்ன ஆகுனா, பேட்டரியிலேருந்து திருப்பி ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. ஸோ நம்ம பேட்டரியில் இருக்கிற மதர் போர்டில் இருக்கிற பவரை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணது பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். இது நம்ம பேட்ரி ரிமூவ் பண்ணதுனால டைம் செட் ஆகலைன்னு வருது. இது நம்ம செட் பண்ணி பயாஸ் போயிட்டு செட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிடும், நார்மலாக இருந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பேட்ரி நீங்கள் செக் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சார்ஜர் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா பேட்ரி ஒர்க் ஆகுது, பேட்டரியில் ரன் ஆகுது. ஸோ பேட்ரி நாட் ஏ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.